உலகெங்கிலுமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்கள சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா குறைசிலும் இன்னைக்கு அகஸ்திய என்ன சொல்றாரு பார்ப்போம். சார், நீங்கள் கடந்த பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி மிகப்பெரிய பூகம்பம் ஜப்பான் போன்ற நாடுகளில் வரும், வேற ஒரு நாட்டிலையும் வரும் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல் நேற்று ஜப்பானில் 7 ரிக்டர் அளவுகளில் பூகம்பம் வந்திருக்கு. அதை அடுத்து வெனிசுலாவில் 7.5 வரைக்கும் போய் பல நூறு மக்கள் அந்த இடிபாடுகளில் சிக்கி இறந்துட்டாங்க. வெனிசுலாவே உருக்குலைந்து போயிருக்கு. அதே போல் வரப்போகிற மழை வெள்ளத்தில் வட இந்தியாவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இமாச்சல் பிரதேசத்தில் மிகப்பெரிய மழை நிலச்சரிவு ஏற்பட்டு பல மக்கள், பல நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனதாக சொல்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் நீங்கள் சொன்னது நடந்துட்டுருக்கு சார். தங்கம் வெள்ளியினுடைய விலை வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொன்னீங்க, அதே போல் நடந்திருக்கு. இன்றைக்கு ஒரு முக்கிய எதிர்க்கட்சி அரசியல் பிரமுகர் வீட்டில் பல இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு சார். இப்படி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் சார். để đình thế này vào thế mình hay đó thế nơi mình thế này mình thấy người mình hay đó thế những người mình hay đó thế những người mình có cái đó thế đừng có để để cho mình có đây đó thế này mình hay đó thế để đừng thấy vậy đó thế người mình hay đó thế tiếng nhắn kính vấn đề mình thế này đó thế những người mình hay đó thế những tiếng nghe mình thấy biết. இப்போ பெரிய எர்த்குயிக் ஒன்று வந்திருக்கு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை தவிர்த்து இன்னொரு கண்ட்ரியில் எர்த்குயிக் ஒன்று வரப்போகுது. ஒரு முக்கியமாக ஒரு முஸ்லீம்ஸ் நாட்டில் ஒரு எர்த்குயிக் வருது. ஆனால் அந்த கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மழை வருது, மிகப்பெரிய வெள்ளம் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல வெள்ளம் ரொம்ப இதுவாகும், மழை மிகப்பெரிய அளவில் பெய்ய போகுது. அது ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலையும் அது அஃபெக்ட் ஆக போகுது. இதை தவிர்த்து நேராக பார்த்திங்கன்னா நார்த்தில் இன்னொரு இடத்துலையும் ஒரு மழை. இந்த தடவை பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் தமிழ்நாடுக்கும் இந்த வாட்டி விரைவாக மழை வந்துடும், ரொம்ப சீக்கிரமாக மழை வரக்கூடிய காரணங்கள் வந்துடும். கர்நாடகா அடுத்த தடவை இந்த மாதம் எண்டில் அடுத்த மாதத்தில் கர்நாடகா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் மழை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒயிட் கண்ட்ரி, யூரோப் இல்லைன்னா லண்டன், அந்த மாதிரி கண்ட்ரியில் வேறு எதனா கண்ட்ரி, ஒயிட் கண்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு நகரத்தில் ஒரு கோலாகலமாக இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு இது வெடிக்க போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகக்கூடிய நிலைமை அங்கே பற்றிக்க போது சில மக்கள் எங்கே இதுவாகிறத பார்க்க போகிறோம். ஒரு ஆலயத்தோட வழியில் மக்கள் அங்கே இதுவாகி அப்படியே நசுங்கிறதோ இல்லை கூட்ட நெரிசலோ இல்லை திடீர்னு ஏதோ அங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்கிறத பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் 2 இடத்துல, அதாவது 2 தனி இடத்துல 2 வளாகம் இருக்கக்கூடிய இடத்துல 2 இடத்துலையும் வெடிக்கும், 2 இடத்துலையும் ஃபயர் ஆகிறதையும் பார்க்க போகிறோம். அங்கே ஒரு துப்பாக்கி சூடு இல்லைன்னா அங்கே இதுவாகிறத பார்க்க போகிறோம். ஒரு பள்ளி மாணவியோட பிரச்சனை உருவாகும். vấn đề đừng thấy đây mà sừng cái tiền đừng thấy đâu cái tiếng nhắn kính vấn đề đừng thấy đâu cái xính nữa sừng cái tê đâu cái yến tử mình để bừng ngón yến để bị đây đâu mình thấy để bị đây đâu mình thấy cùng cái tê đâu mình thấy yến tiếng nghe đừng thấy biết. அரசியல் சட்டம் வட மாநிலத்தில் ஒன்று எடுத்துன்னு வராங்க. அந்த அரசியல் சட்டம் நாடு முழுதுமே ஒரு பிரதிபலிக்க போகுது. ஒரு முக்கிய முதல்வர், அதுவும் வட மாநிலம், அதில் பிரச்சனை ஆகும்போது அவருக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு இன்சிடென்ட்டும் நடக்கும்.
Những ngày đừng đến ngày mình hay ra, tiếng nhẫn đừng đến tế bào, tí bể mình hay đào, sừng thế mình nhớ lắng để mình hay đào, mình thấy nữa mình thấy cùng nhắc bể đào, mình có tế nghẹn mình hay đào, mình thấy đấy đừng có để đào, mình thấy cùng nhắc bể ẩn có để đào, mình có tiếng nhẫn kính vấn đề đừng đến tế bào, mình thấy là cái đó mình hay đào, mình thấy tế mình có để đào, mình thấy đi cửa sừng thấy để đào, mình thấy nữa mình thấy để đào, mình thấy ní tiếng đến nghệ đừng hay biết. அமெரிக்காவில் பல்லாயிரம் வழியாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு இடத்துல நிறைய இந்த சந்தைகள் வழி வர இடத்துல பெரிய பல்லாயிரக்கணக்கானது ஏறுற மாதிரியா டப்புன்னு உடையும். அந்த மாதிரி உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அதிபர் ட்ரம்ப் அவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தை இன்னொன்று ஒரு கண்ட்ரிக்கு பிரச்சனை ஆகிடும். அந்த பிரச்சனை ஒரு குழப்பத்தை உருவாக்க போகுது. வெள்ளித்தங்கம் இன்னும் கொஞ்சம் இறங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் அடிபாலத்துக்கு போய் அப்புறமா ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமேட்டு இதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணுங்க. ஜூலை மாதமே கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு ஸ்டாப் பண்ணுங்க. ஜூலை 20ஆம் தேதிக்கு அப்புறம் வழி கிடைக்கும். பங்கு சந்தையில் ஏற்றத்தாழ்வுகள் வரும், அதிகமாக வரும். இன்னும் ஒரு மாதம், இந்த ஜூலை மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கே விழப்போகுதுன்னு தெரில. பெரிய ஷேர்ஸை நம்பி இருக்காரு. பெரிய ரொம்ப வேல்யூவாக இருக்க ஷேர்லாம் குறைய போகுது, பார்த்துக்கோ. இந்தியாவோட எக்கனாமிக் அடிபாதத்தில் போகுது, ரொம்ப குழப்பத்தில் போகுது. சில இடம்லாம் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. இந்த வரதுனால, இந்த அடிபாதாளத்தில் போகிறதுனால சில பொருட்களை விற்று செயல் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும். இந்தியாவோட கடன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு முக்கிய அதிபர் அங்கே ஒரு பிரச்சனையாகி அவர் ஒரு பிரச்சனையாக அவருக்குரிய நிலைமையை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ஃப்ரான்ஸில் அதிபருக்கும் அங்கே ஃப்ரான்ஸில் மக்கள் ஆர்ப்பாட்டம் வருதோ இல்லை அந்த யூரோப்பியன் கண்ட்ரியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஏற்படுறதை பார்க்க போகிறோம். பாரிஸ் இல்லைன்னா ஒரு முக்கியமான தலைநகரமாக இருக்கும், ஒரு முக்கியமான இடம். அதில் மக்கள் ஒரு தீ இதுவோ இல்லை மிகப்பெரிய ஒரு ஃபயரோ இல்லை அங்கே ஒரு நல்ல கொண்டாடுற இடத்துல பிரச்சனை உருவாகிறத பார்க்க போகிறோம். ஒரு காடு பற்றிக்க போது சில பறவைகள் இறக்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டு மலை சரிவுகள் உடனே ஏற்படும். இந்த பணம் வழி இது குறையிறதுனால அதர் கண்ட்ரி, யூரோப் கண்ட்ரியாக இருக்கலாம், இல்லை மலேசியா இருக்கலாம், இல்லை சிங்கப்பூர் இருக்கலாம், இல்லை அமெரிக்கா கூட இருக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் வேல்யூ குறையும். திடீர்னு அவங்க சில லேண்டு விற்க முடியாத நிலைமை, வேல்யூ குறையுது,
ரேட்டில் சில பாதி ரேட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உலகத்தோட மிகப்பெரிய சிலையாக இருக்கிறது கவிழ்ந்துடும். மாஸ்கோ, அப்படியே இருக்கக்கூடிய யூரோப், அப்படியே இருக்கக்கூடிய ஜெர்மன், இந்த பக்கம் இட்டாலி, இந்த கண்ட்ரிலாம் மிகப்பெரிய வெயிலை பார்க்க போகுது. மிகப்பெரிய வெயில், மக்கள் தாங்க முடியாத நிலைமையை அங்கே சூடு தன்மை உருவாயிடுறத பார்த்துருவாங்க. வானத்தில் ஒரு வால் நட்சத்திரம் வரப்போகுது. அந்த நட்சத்திரம் உலகத்தில் இல்லாதது. இந்த தடவை அதோட கூர்மைகள்லாம் பார்க்க போகிறாங்க. அதோட வெளிச்சத்தை கணக்கெடுப்பாங்க. அதோட வாழை பார்க்க போகிறாங்க. அதோட நிறையா இருக்கக்கூடிய ஒரே ஒரு சூரியனோட புயல் உருவாகிறத பார்க்க போகிறோம். இந்த சூரியன் புயல் இன்னும் 20 நாளில் வெப்பம் அதிகமாகிறத நம்ம பார்க்க போகிறோம். தோல்வியாதி, உஷ்ண வியாதிகள், அதாவது எதிர்பாராத உஷ்ண வியாதிகள் ஏற்படும். இதுக்கான வழிமுறைகள், உணவு வழிமுறைகள், எண்ணெய்கள் தேய்ச்சிக்கிறது, நம்ம விளக்கெண்ணெல்லாம் வயிற்றில் வந்து சூடு தன்மையை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் வழி பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. பொருளாதாரம் பெரிய வீழ்ச்சியில் இருக்கு. அமெரிக்காவுக்கு சில கண்டனமே போகும். ஐநா சில கண்டனத்தை தெரிவிக்கும். உலக வங்கிகள் கொஞ்சம் குழப்பமாகிறத பார்ப்போம். உலக 3 வங்கிகள் பெரிய வங்கியால் உலக முதல் வங்கியாக இருக்கிறதே பிரச்சனையாகும். அதோட குழப்பத்தை வரதை பார்க்க போகிறோம். அமெரிக்கா இன்னும் விழுந்து எழுப்புது. இன்னும் அந்த ஷேர்ஸில் பயமாக விழப்போகுது. ஒரு பெரிய எக்கனாமிக் அமெரிக்காவோட இதுலேருந்து விழுந்துடும். டாலர் மதிப்பு ஏறுற மாதிரி இருந்தது, இப்போ குறைஞ்சிரும். இன்னும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சைனா புது வழியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவான். நிறைய வழிகள் வந்துடும். அவன் மூலிமா நிறைய அவனோட பணங்கள் வந்து நல்ல வேல்யூ ஆகிறதையும் பார்க்கலாம். மூணு நாடுகள் தங்கத்தை வைக்க போகுது. தங்கத்தை விற்க முடியாத மக்கள் அவதிப்படுவாங்க. பற்றாக்குறை ஏற்படும். பணம் வந்து ரொட்டேஷன் இருக்காது. அதனால சில இடத்துல வாங்கக்கூடிய நிலைமையும் கஷ்டப்படுவாங்க. vấn đề trình thế nào mình thấy nơi mình thấy thế nào mình thấy nghĩ đến mình có mỹ tình đến mình có thế nào mình thấy nghĩ đến mình có thế nào mình thấy cường có đi mình thế nào mình thấy nghĩ đến mình thế nào mình thấy nghĩ đến vấn đề mình thế nào mình thấy nghĩ đến mình có thế nào mình thấy tiếng nhắn mình thế nào mình thấy vấn mình thấy nghĩ mình thế nào tình thế kể nó sẽ nhận ở mình nó thế nào mình thấy nghĩ mình thấy thế nào mình thấy nghĩ tiếng đến ngày mình thế nào mình thấy nghĩ mình thấy thế nào mình thấy nghĩ mình thấy để cần thế nào mình thấy nghĩ đến ngày mình thấy biết
தென்கிழக்கு ஆசியா முழுவதுமே வெப்பமண்டலம் ஆகிடும். ஸோ இந்த வெப்பமண்டலம் ஆகிறதுனால கடல் மட்டங்கள் டக்குன்னு உயரும். எல்லாமே ஆராய்ச்சியாளர்கள்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. சடனாக வந்து உயர்ந்து ஒரு காலகட்டத்தில் குறைஞ்சிரும், பயப்பட வேணாம். ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப உயர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி கவலைப்படாதே. நீங்கள் ரேடா நீங்கள் ரேடா நீங்கள் ரேடா இடத்தில் ரேடா நங்கடைக்குள் நீங்கள் எங்கே ரேடா ரேடா தென்குள் நீங்கள் ரேடா இதன் பிரச்சனையில் ஒரு நாட்டோட கொள்ளையர்கள் உருவாயிடுவாங்க. ஒரு நாட்டில் கொள்ளைகள் ஒரு கப்பலோ வழியோ அதை ஹைஜாக் பண்ணுறதோ இல்லை அந்த கொள்ளை அடிக்கிறதையே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மாநிலம் முழுதுமே போராட்டம் நடக்கும். தண்ணி பிரச்சனை இருக்கு. இந்த தடவை நீர்வரத்து குறையுது. அது சில கிராமங்களில் நீர்வரத்து குறைந்தால தண்ணி பிரச்சனை வரலாம். அதுக்கான வழி இந்த தடவை வறட்சி இருக்கு. அடுத்த மாதம் மழை வரணும், அது மீறினா வறட்சி ஏற்படும். யூரோப் கண்ட்ரி இல்லைன்னா அந்த கண்ட்ரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நாட்டை குற்றம் சொல்லுவாங்க. அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. இன்னும் நிறைய இருக்கு, அடுத்த வாரம் சொல்கிறேன். இந்த எல் நினோவின் பாதிப்பு தானா இதெல்லாம்? இப்போ இந்த 12 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாவட்டங்கள்லாம் என்ன ஆகும் ஏதாகும்னு சொல்லுங்க சார். சில இடத்துல நீர் வரத்து வரும், சில இடத்துல பாதிப்பு பயங்கரமாக ஏற்படும், வறட்சி ஏற்பட்டுரும். இப்போ வறட்சி தான் அதிகமாக இருக்குது. நம்ம சில கிராமங்களில் தண்ணி கிடையாது. இப்போ தான் படித்தேன், அதோட இதுதான் இந்த எல்னினோ. இந்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்குமே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ பொறுமையாக வழி பண்ணி சில மாவட்டங்களில் உப்பிய சீரமைப்பு வழிகள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிடும். இந்த பொருளாதார வீழ்ச்சி மிகப்பெரிய பாதிப்பை உலகத்தில் ஏற்படுத்துமா? அது ஒரு பிரச்சனை. அமெரிக்காவோட எக்கனாமிக்கே அடிபட்டுச்சு. இப்போ அடிபட்டதுனால தான் எல்லாம் இறங்கியிருக்காங்க, நிறைய ஷேர்ஸ் இருக்குது. அந்த எக்கனாமிக்கோட ப்ராப்ளத்தினால தான் இவ்வளோ பிரச்சனை வரப்போகுது. இந்த பிரச்சனையை நம்ம மீட் பண்ண போகிறோம். இந்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும், இந்த ஜூலைலேருந்தே ஆரம்பிச்சிடும். ஆந்திராவில் வந்து தங்கச் சுரங்கத்தை வந்து தோண்ட போகிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 1300 கிலோ தங்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தங்கச் சுரங்கத்தில் தங்கம் கிடைச்சி நம்ம இந்தியாவில் வந்து தங்கம் ரொம்ப உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்கன்னா தங்கத்தினுடைய விலை வந்து நம்ம நாட்டில் குறையுமா? இந்த தங்கம் வந்து அவங்க சொல்கிற அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு சின்ன அளவு தான் இருக்குது, ஒரு ப்ராசஸ் தான் இது. ஆனால் இது பத்தாது, இன்னும் அதிகமான வழி வேணும். நமக்கு அது பத்தாது இந்த தங்கம். இருந்தாலும் வெளியேந்து வரதான் வழி. இப்போ இந்த தங்க சுரங்கம் தோன்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்களே சார், அங்கே அவங்க சொல்கிற மாதிரி தங்கம் கிடைக்குமா? 2-3 இடத்துல கண்டிப்பாக இருக்குது, பிரச்சனை இல்லை.
20ஆம் தேதி வரைக்கும் போகிறோங்க அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும், அது கூட கொஞ்சம் ஏறும். திரும்பி ஆகஸ்ட்டில் கொஞ்சம் மேலுக்கு இருந்தாலும் நம்ம செப்டம்பர் மாதம் தான் வழி பண்ணணும், நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ எதுலேயுமே வேணாம், இதெல்லாம் இப்போ பெரிய ஸ்கேம் மாட்ட போகுது, வெயிட் பண்ணுங்க. மகிழ்ச்சி, ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கு சொல்லியிருக்கீங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா குடியரசிலும் இன்னும் நிறைய இருக்காக சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.